காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். வெண்ணிலா, இங்க இருக்கிற குத்து விளக்கையும் நீ கொண்டு வந்த குத்து விளக்கையும் ஒன்னா வச்சு விளக்கேத்திரு. சரிங்கக்கா. அக்கா, விளக்கேத்திட்டியா? 2 பேரும் சேர்ந்து நின்று சாமி கும்பிட்டுட்டு நீ மட்டும் அடுப்படிக்கு வருவியா? அத்தை சொல்லி விட்டாங்க. ஏன் மைனி, நல்ல அடுப்படிக்கு வரக்கூடாதா? இவளுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏதாவது சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்களா என்ன? இல்ல இல்ல, அங்க வெண்ணிலா மட்டும் வந்து ஒரு சம்பிரதாயம் செய்ய வேண்டியதா இருக்கு. அதுக்காக அத்தை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஓகே ஓகே. சரிங்கக்கா, இந்த வர்றேன். சாமி கும்பிட்டுட்டு வா. வெண்ணிலா, வாடா தாயி, வா. அத்தை, என்ன செய்யணும்? இங்க வா. இந்த உப்பு சட்டிக்குள்ள கைய விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கஞ்சி பானைக்குள்ள கைய விடு. அத்தை, அப்புறம் அந்த பக்கத்துல வச்சிருக்கேன்லடா பழைய சாதம் கஞ்சி, அதுல கைய விடு. அத்தை, அப்புறம் அத்தை. அவ்வளவுதான்டா, கைய எடுத்துரு. அவ்வளவுதே, கைய கழுவிக்கோ. ஏம்மா, எதுக்குமா இப்படியெல்லாம் செய்ய சொல்ற? அது உப்புன்னா மகாலட்சுமி, செல்வம், சாப்பாடு கஞ்சி. கல்யாணம் முடிச்சு புகுந்த வீட்டுக்கு வர ஒரு பொண்ணு செல்வமும் சாப்பாடும் என்னைக்கும் இந்த வீட்டில் குறையாம நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறதா ஒரு அர்த்தம். நீ எந்த காலத்துல இருக்க? போம்மா போ. அடே பாப்பா, எங்க மாமியார் நான் கல்யாணம் முடிச்சு மருமகளா இந்த வீட்டுக்கு வந்தப்ப என்னையும் இதே மாதிரி செய்ய சொன்னாங்க. அதே மாதிரி நான் மாமியார் ஆனதுக்கப்புறம் என் மூத்த மருமக மலரு இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தப்ப அவளை செய்ய சொன்னேன். இப்போ என் 2வது மருமகளை செய்ய சொல்கிறேன். என்னையெல்லாம் என் மாமியார் செய்ய சொல்லவே இல்லை. எப்படி நீ கல்யாணம் முடிச்சதும் நேரம் உன் மாமியார் வீட்டுக்கா போன? இல்லை இல்லை, போகலை. அப்புறம் எப்படி போனா சொல்லியிருப்பாங்க. ஏன்தே, நம்ம நேத்து மத்தியானமே கிளம்பிட்டோம்லதே, எப்பதே சாதம் வடிச்சு கஞ்சி ரெடி பண்ணீங்க? அடே தாயி, இந்த சுலோச்சனாவை ரெடி பண்ணி வைக்க சொன்னேன்டா. சரிங்கத்தே. சரிடா தாயி. வெண்ணிலா, உங்க அப்பா உனக்காக சேலை எடுத்துட்டு வந்திருக்காரு. அதை எடுத்து கட்டிக்கிட்டு முன்னாடி போய் உட்காரு போ. மலரு, உங்ககிட்ட நகையெல்லாம் கொடுத்துருந்தேன்லடா, அதை எடுத்து வெண்ணிலாவுக்கு கொடுக்குறியா? சரிங்கத்தே. இப்போ ஏதுதே நகை? காலையில தான் ஒன்று போட்டு விட்டீங்க. உன் வீட்டுக்காரன் மாசம் சம்பளம் அனுப்புவான்லடா அமெரிக்காவில இருந்து, அதையெல்லாம் நகையா தான் வாங்கி வச்சிருக்கேன். கருப்பேன் அவன் சம்பளத்தை என்கிட்ட கொடுத்ததையும் அவன் பொண்டாட்டிக்கு நகையா வாங்கி வச்சேன். கல்யாணத்தன்னைக்கு கொடுத்தேன். ஏண்டா தாய் மலரு, கொடுத்தன்ல? ஆமாத்தே, கொடுத்தீங்க. அதே மாதிரி உன் வீட்டுக்காரன் சம்பாத்தியத்துல வாங்கின நகையை உனக்கு இன்னைக்கு கொடுக்க போறேன். மலருகிட்ட கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோ. சரிங்கத்தே. சரி போ, போய் சேலையை மாத்திட்டு முன்னாடி போய் உட்காரு. அத்தை வாரேன் போ. மலரு, கூட்டிட்டு போடா தாய். சரிங்கத்தே. வெண்ணிலா, வா. ஏமா, வெண்ணிலா இத்தனை நாளா நம்ம வீட்டிலதான் இருந்தா, அப்படின்னாலுமே இந்த சம்பிரதாயமெல்லாம் செய்யணுமா என்ன? நம்ம வீட்டில் இத்தனை நாள் அந்த பிள்ளை இருந்தது அந்த பிள்ளையோட பாதுகாப்பு காண்டின்னு. இருந்தாலும் தாலி கட்டி மருமகளா இன்னைக்கு தானே வந்திருக்கு அந்த பிள்ளை. ஏம்மா, அப்படின்னா எனக்கெல்லாம் ஒன்றும் நகை கொடுக்கல. ஏ பாப்பா, உன் கல்யாணத்துக்குன்னு உங்க அப்பா சேர்த்து வச்ச எல்லா நகையும் தான் தம்பி உனக்கு அன்னைக்கே கொடுத்தான்ல. அது அப்பா சேர்த்து வச்சது, தம்பி ஒன்றும் செய்யலைல. எவ்வளவுதான் தான் நகையா செஞ்சு கொடுத்து நீயும் போடுவ, அதுக்கு தானே உனக்கு வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னாலும் சின்னவன் ஒன்றும் செய்யலைல. அவனுக்கே இப்பத்தான் பொறுப்பு வந்து எல்லார மாதிரியும் நம்மளும் கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டி பொண்டாட்டின்னு வாழணும்னு ஒரு நினப்பு வந்திருக்கு. உனக்கும் செய்வான் என்ன? போ, பொறுமையா இரு போ. அவன் அமெரிக்காவில் இருக்கும்போது மாசம் உனக்கு எவ்வளவு அனுப்புனான்? தம்பி எவ்வளவுமா மாசம் காசு அனுப்புறான்ட்டு உன் பெரியவனே இது வரைக்கும் என்கிட்ட கேட்டது கிடையாது. நானா நகை கடைக்கு வாயான்னு கூப்பிடுவேன், கூட வந்து நிற்பான், அவ்வளவுதேன். நீ எதுக்கு கேட்குற? சரி, எத்தனை அவன் நகை வாங்கி வச்சிருக்கான் அவளுக்கு? அந்த போட்டிருப்பா, போய் எண்ணி பார்த்துக்கோப்போ. ஏம்மா, எனக்கும் அவனை ஏதாவது செய்ய சொல்லுமா. செய்வான் தா, போ செய்வான் போ. ஏம்மா, சின்னவன் உனக்கு காசு அனுப்புனா அதில் நீ வெண்ணிலாவுக்கு நகை வாங்கி வச்சிருக்க, சரி. இப்போ நான் இருக்கிற வீடு பெரியவனும் சின்னவனும் சேர்ந்து கட்டினது தானே, அது எப்படி? அடே, பக்கத்து தெருவில் மனம் ஒன்று விலைக்கு வருது, என்ன செய்வோம் அப்படின்னு தம்பிக்கு போன் போட்டு இவன் பேசினான். அவன் சரி நான் பணம் அனுப்புகிறேன், நம்ம 2 பேரும் ஆளுக்கு பாதியாக போட்டு கட்டுவோன்னு சொல்லி ஆளுக்கு பாதியாக போட்டு மனம் வாங்கி வீடை கட்டினாங்க. அதில் தான் நீ இப்போ இருக்க.
அப்ப இப்ப எனக்கு வீடு கட்டுறது பெரியவன் அவனா தானே கட்டுறான், சின்னவன் பங்கு அதுல இல்லைல. கேரு, நீ என்கிட்ட தொணன்னு இருக்காத, அது அவன்கிட்ட போய் கேளு போ. கேக்குறேன். நல்ல வேளை யாத்தா, எனக்கு இன்னொரு பொம்பளை பிள்ளை இல்ல. ஏ பாப்பா, என்ன மூஞ்சி நீட்டிக்கிட்டே போகாத, போய் அந்த பிள்ளைகளுக்கு பாலம்பழம் எடுத்து கொடு போ. ம். தாய் வீட்டுல இருந்து எம்பிட்டு செஞ்சாலும் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு பத்தவே பத்தாது போல. ஐஸ்வர்யா, கல்யாணத்துக்கு என்ன செய்ய போறீங்க? அதை பத்தி நான் ஒண்ணுமே யோசிக்கலையே. நம்ம என்ன செய்யணும்? எங்க அம்மா அப்பா ரிசப்ஷனுக்கு மொய் எழுதிருவாங்க. அப்படி பார்த்தா எங்க அம்மா அப்பாவும் தான் செய்வாங்க, தாய் மாமன்ல. நான் என்ன கேக்குறேன்னா, நம்ம வெண்ணிலாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அந்த முறையில வெண்ணிலாவுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஆனா நான் அதை பத்தி இது வரைக்கும் யோசிக்கவே இல்லையே. என்ன செய்வோம்? நீங்களே ஐடியா கொடுங்க ரூபா. எனக்கும் வெண்ணிலாவுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது. ஆனா என்ன கொடுக்கங்கிறத பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. நம்ம வாங்கி கொடுக்கறது வெண்ணிலாவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சும்மா தூக்கி மூளையில போடுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கணும். ஓ, நாங்க 2 பேரும் இந்த இடத்த பிடிக்கலான்னு வந்தோம். அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் பிடிச்சிட்டீங்களா? வெற்றி என்ன, வாங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிளைக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். உங்க அப்பாவும் அம்மாவும் தான் தாய் மாமை முறைக்கு முத்துவுக்கும் வெண்ணிலாவுக்கும் மோதிரம் போடுறாங்கல்ல. எக்ஸாக்ட்லி அதத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்க தாய் மாமா முறைக்கு செய்யறாங்க. நாங்க வெண்ணிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அப்போ வெண்ணிலாவுக்கு தனியா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். ஓ அப்படியா, செய்யுங்க செய்யுங்க. ஆமா, நீங்க என்ன செய்ய போறீங்க? நாங்க 2 பேருமே அதை பத்தி பேசுறதுக்கு தான் வந்தோம். ஓ, பேசிட்டீங்களா? யோசிச்சிட்டீங்களா? எங்களுக்கு ஒரு யோசனையும் தோணல. அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோம். நம்ம 4 பேரும் ஆளுக்கு கொஞ்சமா காசு போட்டு ஒரு பொருள் வாங்குவோம். நம்ம 4 பேர் பேரையும் போட்டு ஒண்ணு அந்த பொருளை கொடுத்துருவோமா? அது எப்படி? நாங்க முத்துவுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிற முறையிலையும் செய்யணும், தம்பிங்கிற முறையிலையும் செய்யணும்ல. அப்படி பார்த்தா முத்து மாமா எனக்கு மாமாங்கிற முறையிலையும் நான் செய்யணும், வெண்ணிலா எனக்கு ஃப்ரெண்டுங்கிற முறையிலையும் செய்யணும்ல. ஆமா, எனக்கும் முத்துவும் ஃப்ரெண்டு, வெண்ணிலாவும் ஃப்ரெண்டு. அப்ப நானும் 2 பேருக்கும் செய்யணும்ல. ஓ, அப்படி பார்த்தா ரூபா சொன்ன முறை சரி வருதோ? எப்படி பார்த்தாலும் எல்லாருக்குமே 2 முறை வருது. அப்படின்னா ரூபா என்ன வாங்கலாம்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? அதுதானே எனக்கும் யோசனை வர மாட்டேங்குது. பேசாம ஆளு கொஞ்சம் காசு போட்டு ஏதாவது நகை எடுத்து கொடுத்துருவோமா? ஐயோ, ஏற்கனவே எல்லாரும் அதைத்தான் செய்யறாங்க, நம்மளும் அதையே செய்யவா? பேசாம பெரிய டிவி ஒண்ணு வாங்கி கொடுத்துருவோமா? வீட்டுலதான் ஏற்கனவே பெரிய டிவி இருக்குல்ல. இல்ல, நம்ம வாங்கி கொடுக்குற டிவியை முத்து தன்னோட ரூம்ல வச்சுக்கிடட்டும். அது சரிப்பட்டு வராது. எங்க மாமா வீடு கட்டும் போதே இத்தனை ரூம் கட்டினாரே, எல்லா ரூமுக்கும் கட்டில் வாங்கி போட்டாரே, ஆனா எந்த ரூமுக்கும் தனித்தனியா டிவி வாங்கி வச்சதே கிடையாது. இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரே ஒரு டிவி தான், அந்த டிவி ஹால்ல மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தூங்குறதுக்கும் இல்ல வேற ஏதாவது தனிப்பட்ட பர்சனல் ஒர்க் இருந்தால் தவிர அவங்கவுங்க ரூமுக்குள்ள அவங்கவுங்க எப்பவும் அடைஞ்சு கிடக்கவே கூடாது. ஒரு டம்ளர் டீ குடிக்கிறதுல இருந்து டிவி பாக்குறது வரைக்கும் எல்லாரும் இந்த வீட்டுல ஒரே இடத்துல தான் பண்ணணும். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஆமா ஆமா, நானும் கவனிச்சிருக்கேன். சாரி, தெரியாம சொல்லிட்டேன். முத்துவே அவன் ஆபீஸ் ஒர்க்க பெரும்பாலான நேரம் அடுப்படியிலையும் கருப்பன் சேலம் அடிக்கிற இடத்துலயும் தான் உட்காந்து பார்ப்பான். ஆமா, ஒண்ணு அவங்க அண்ணனை ஒட்டிக்கிட்டே இருப்பான், இல்லாட்டி அவங்க மைனியை ஒட்டிக்கிட்டே இருப்பான். அதனால நம்ம டிவி வாங்கி கொடுத்தோம்னா அந்த டிவி மேல பரன்ல தான் தூங்கும். சரி, அப்ப என்ன வாங்கி கொடுக்கறது? பேசாம ஹனிமூன் பேக்கேஜ் ஒன்று போட்டுருவோமா? அப்படி நம்ம செஞ்சோம்னா அது இந்த ஊருக்கு தான் போகணும்னு அவங்கள நம்ம கம்பல் பண்ண மாதிரி இருக்காது. ரூபா, அப்படின்னா என்னதான் செய்யலாம் நீயே சொல்லு. அதத்தான் கல்யாணம் முடிஞ்சு கார்ல வர்ற நேரத்துல இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, அப்ப 4 பேரும் இப்பல இருந்து யோசிக்க ஆரம்பிப்போம். ஓகே, எல்லாரும் ஆளாளுக்கு யோசிங்க. அவங்க உங்களுக்கு வர்ற ஐடியாவை சொல்லுங்க. அதுல எது பெஸ்டா இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. 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 பேபி, உங்க அப்பா எடுத்து கொடுத்துருக்கிற ட்ரெஸ்ஸை பத்தியா? இந்த மாதிரி எல்லாம் நான் போட்டு எப்பவாச்சும் நீ பாத்திருக்கியா? ஏன், நல்லா தானே பேபி இருக்கு. நல்லாதான் இருக்கு, ரொம்ப ஃபார்மலா இருக்கு. ஆபீஸ்க்கு போட்டு போறதுக்கு யூஸ் ஆகுமே நினைச்சு வாங்கி இருந்திருப்பாரு. அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் எடுத்து பழக்கமே இல்லைல, இந்த அளவுக்காவது எடுத்தாரேன்னு நினைச்சுக்கோங்க. பட் இதுவும் ஒரு மாதிரி நல்லாதான் இருக்குல்ல? அததான் நானும் சொன்னேன், நல்லா தான் இருக்கு. ஃபேமிலி மேன் ஆயிட்டீங்கல்ல, இனிமே இந்த மாதிரி தான் போடணும். ப்ரோ தான் இந்த மாதிரி எல்லாம் போடுவாரு. அப்படின்னு இனிமேல் நீங்களும் மாமா மாதிரி இருக்கணும், பொறுப்பா. என் சேலை நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் அந்த எல்லோ கலர் சாரியில நீ அட்டகாசமா இருந்த. நீங்க அதே மாதிரி ஒரு சாரி எடுத்து தரேன்னு சொன்னீங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா எடுத்து தரேன்.
எனக்கு நடக்கிறதெல்லாம் கனவு மாதிரியே இருக்கு முத்து. நீங்களா இப்படி பேசுறது, நானா உங்க பக்கத்துல இப்படி எல்லாம் உட்காந்துருக்கேன். நினைச்சு பார்க்கும்போது நான் ஏதோ தூங்கிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். தூங்கிக்கிட்டு இருக்கியா? எழுப்பி விடவா? நறுக்கணும் ஒரு கிள்ளு கிள்ளி வச்சா. பேபி என்ன பேபி இப்படி எல்லாம் பண்றீங்க? கனவுல இருந்து முழிச்சிட்டியா இல்லையா? அச்சோ மைனி. தம்பி, வாங்கக்கா வாங்க, பாலும் பழமும் கொண்டு வந்தேன். கொடுத்துட்டு போங்க. நான் தான் ஊட்டி விடுவேன். அப்போ அதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? தம்பி குட்டி, என்னையா அக்கா அதுக்கெல்லாமா காசு கேட்பேன்? வேண்டாமா? சேச்சே, வேண்டாமியா பிள்ளை. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அக்காளை பத்தி? அப்போ பெருசா ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடி போடுறேங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. இந்தாயா பிள்ளை, நீ பேசாம பாலும் பழமும் சாப்பிடு. இந்தாயா தம்பி குட்டி, சொல்லு. நம்பி வாயை திறக்கலாமா இல்ல ஏமாத்திருவியா? சேச்சே, உன் அக்கா நானு என் தம்பியை ஏமாத்துவனா? துறையா பிள்ளை. போதும். வெண்ணிலா, இந்தா நீ சொல்லு. போதும் மைனி. கொஞ்சம் பால் குடிச்சுக்கிறியா? போதும் மைனி, இப்பதான் அங்க வேற சாப்பிட்டோம். இப்படி ஒரு வாயை 2 வாயோட போதும் போதும் சொன்னா எப்படி? நல்லா சாப்பிட்டு வச்சு இருந்தா தானே உரம் வைக்கும் உடம்பு. கருப்பாயி, உனக்கு என்ன வேணுங்கிறத டைரக்டா கேளு. அதையா குட்டி பிள்ளை? ப்ரோ வா ப்ரோ. ப்ரோ எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு. எல்லாரும் கார்டன்ல இருக்காங்க. தங்க பிள்ளை அதை கொடுங்கடா. கொழுந்தனாரே, உங்களுக்கு உங்க அண்ணனோட மைனியோட இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ மைனி. இந்தாங்க உங்களுக்கு உங்க அண்ணன் வாங்கி வச்சு கிஃப்ட். மைனி இதுல என்ன இருக்கு? நீங்க அப்புறமா சாவகாசமா ஓபன் பண்ணி பாருங்க. ஓகே. வெண்ணிலா, அக்கா, இந்தா இது உனக்கு உங்க மாமாவோட கிஃப்ட். தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ்க்கா. இனிய திருமண வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் மாமா. ப்ரோ என்ன ப்ரோ இருக்கு இதுல? அதான் உங்க மைனி சொன்னாங்கல்லடா, அப்புறமா பிரிச்சு பாரு. ஓகே. பெரியவனே, எனக்கெல்லாம் கிஃப்ட் இல்லையாடா? உனக்கு தான் வீடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குல்லக்கா. அதான்டா, எனக்கு நீ வீடு கட்டி கொடுக்குறேல, அதுக்கு கிஃப்ட். அதுக்கு நீ தான் எனக்கு gift கொடுக்கணும். தம்பி, அக்காவே உனக்கு ஒரு பெரிய கிஃப்டடா. ஆமா ஆமா, வாஸ்தவம் தான், உள்ளதுதான், 100% ட்ரூ. அப்புறம் தனியா எதுக்குடா ஒரு கிஃப்ட்? சரி, நீ பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருப்ப. தம்பி, ப்ரோ என்ன ப்ரோ? ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்டா. என்னாச்சு ப்ரோ? எனி ப்ராப்ளம்? இல்லடா, சும்மா தான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சும்மா எதுக்கு ப்ரோ அவ்வளவு தூரம்? அதான் மரியா இருக்கல்ல, அவ பாத்துப்பா. இல்லடா, நேத்தும் போகலையில, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ரோ ஆபீஸ்ல எனி இஷ்யூஸ்? ஒன்னும் இல்லடா, ஃப்ரீயா தான் இருக்கேன். நேத்தும் போகலையில, இன்னைக்காவது போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்குதான். வேற ஒன்னும் இல்ல ப்ரோ. ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்ல. இல்ல இப்பதான் அவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணிட்டு டயர்டா இருப்ப, இப்ப மறுபடியும் எதுக்கு மதுரை வரைக்கும் போய்கிட்டு? அதான் கேக்குறேன். ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னா இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம அங்க போகணும்? போக மாட்டேல்ல, அதான். ஒன்னும் இல்லடா தம்பி, போயிட்டு ஈவினிங்குள்ள வந்துடுறேன். ஓகே தம்பி, பி ரிலாக்ஸ். ஓகே. சரிடா. ஓகே ப்ரோ, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. ஓகே. டேய் பாத்துக்கோங்கடா. ஏங்க, நானும் வேணா உங்களுக்கு துணைக்கு வரட்டுமாங்க? நீங்களா? துணைக்கா? எதுக்குங்க? உங்களுக்கு அங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பக்கத்துல இருந்தா அடிச்சு தூள் தூளா நொறுக்கிடுவேன். அப்படியா? அங்க ஒரு பிரச்சனை இல்லடா, இருந்தாலும் நீங்க சொன்னதே போதும்டா. கிருஷ்ணே போருக்கு போகும்போது யாரு தேர ஓட்டிட்டு கூட போனாங்க? யாரு போனாங்க? அவர் பொண்டாட்டி. சரி, அதுக்கு? அதான் நானும் இப்ப உங்க கூட வரேன். டேய், நான் போருக்கும் போகல, தேரையும் ஓட்டிட்டு போகல, காரை தான் ஓட்டிட்டு போக போறேன். அப்ப பக்கத்துல கூட உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டே வரேன். போதும்டா பிள்ளை, ரொம்ப அலைச்சல் உங்களுக்கு நேத்துல இருந்து. வீட்டுல இருங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். நான் வந்தா உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்குமேன்னு பார்த்தேன். உங்களை நம்பிதான் இங்க வீட்டுல இருக்கிற அத்தனை சொந்தக்காரங்களையும் விட்டுட்டு போறேன். நீங்க அங்க என் கூட வந்துட்டா இங்க இருக்கிற சொந்தக்காரங்களை எல்லாம் யார் நல்லபடியா கவனிச்சுக்கிறது? அப்ப சரி, நீங்க போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. இங்க இருக்கிறவங்களை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிடா மணி, போயிட்டு வந்துடுறேன். பார்த்து மெதுவா காரை ஓட்டிட்டு போங்க. ஓகே ரைட். தம்பி பாத்துக்கோ, வந்துடுறேன். ஓகே ப்ரோ. தம்பி, அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போடா. அக்கா, நான் என்ன போருக்கா போறேன், இந்த வந்துடுறேன். அடே, அக்காவோட ஆசீர்வாதம் விலை மதிப்பில்லாததுடா. அப்ப அதை பத்திரமா நீயே வச்சிரு. வேணாட்டி போ, நான் என் மாமாவுக்கு கொடுத்துக்கிறேன். அதை செய் முதல்ல, போ. இன்னைக்குன்னு பார்த்து இவனுங்க 2 பேரும் சுதாரிப்பா இருக்கானுங்களே. நம்ம சாமர்த்தியம் இவனுங்க கிட்ட எடுபடவே மாட்டேங்குது.
இந்த சின்ன மாடு கல்யாண மூடில் இருக்கு, எந்நேரமும் பல்ல பல்ல காட்டிக்கிட்டே உட்காந்துருக்கேன்ட்டு இவங்கிட்ட பேசினா கொஞ்சமும் மசிஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறான். தம்பிக்குட்டி, கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுறியா? போ, போய் வந்திருக்கிறவங்களை எல்லாம் கவனி போ. மைனி வாங்க போயிருவோம். மைனி நீங்க இருங்க மைனி. இல்ல குழந்தனாரே, நீங்க என்னையே விரட்டி விடுறதுக்கு முன்னாடி நானா என் மரியாதையை காப்பாத்திக்கிறேன். மைனி மைனி இருங்க. இல்ல இல்ல, நீங்க வெண்ணிலா கூட பேசுங்க. அச்சச்சோ மைனி. உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கும் குழந்தனாரே, நீங்க பேசுங்க, நாங்க தொந்தரவு பண்ணல. மைனி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு வேலை இருக்கு குழந்தனாரே, நான் வேலையை பார்க்க போறேன். நீ எப்ப கிளம்புவ? அக்கா இங்க பாரு. என்னைய பிள்ளை? இல்ல, எனக்கும் வெண்ணிலாவுக்கும் ஆளுக்கு 3 பவுன் செயின் வாங்கி வச்சிருக்கிறதா சொன்னேன். எப்ப போடுவ? எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன். போடுவோம் போடுவோம், பொறு. கற்பாய், அதே மாதிரிதான் நானும் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன். உனக்கு செய்ய வேண்டியதை செய்வேன், சரியா? தம்பி நிஜமாவாடா? கண்டிப்பா செய்வேன்க்கா. என் தம்பினா என் தம்பி தான். பெரியவனுக்கு நான் கொஞ்சமும் குறைஞ்சவன் இல்லைன்னு காட்டிட்டான். ஏயா குட்டி பிள்ளை, பெரியவன் எனக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கான்ல, அந்த வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு நீ எனக்கு என்னையா பிள்ளை செய்வ? அதான் அன்னைக்கே சொன்னேன்லக்கா, வீட்டு வாசல்ல கட்டுறதுக்கு பெருசா திருஷ்டி பூசணிக்கா வாங்கணும்ல, அந்த செலவு என்னோடது, நான் வாங்கி தந்துடுறேன். ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தா என்ன? சேச்சே, அங்க ஆபீஸ்ல ஏகப்பட்ட கம்ப்யூட்டர் இருக்கு, அதெல்லாம் சரியா வராது. அதுவும் சரிதான். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தா என்ன? சேச்சே, ஃப்ரிட்ஜ் தான் வீட்லயே இருக்கேன், எதுக்கு தேவையில்லாம இன்னொன்னு? அதுவும் சரிதான். கையில போடுறதுக்கு பேசாம ஒரு பிரேஸ்லெட் வாங்கினா என்ன? நகை தான் வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சுல. அதுவும் சரிதான். ஒரு பீரோ வாங்கி கொடுத்து அதுல நம்ம 4 பேர் பேரையும் எழுதிட்டா என்ன? அது அன்னைக்கு முதல் தடவை கல்யாணத்தும் போதே வெண்ணிலா அவங்க தாய் மாமா வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆமா ஆமா ஆமா, மறந்துட்டேன். பேசாம ஒரு ஏசி, சேச்சே அதுவும் இருக்கு. பேசாம ஒரு கட்டிலு, சே அதுவும் இருக்கு. கடிகாரம், சே நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் யோசிக்க கூடாது. பேசாம இப்படி பண்ணிட்டா என்ன? எப்படி? எப்படி? இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க முதல்ல சொல்லுங்க. இல்ல, நம்ம எல்லாரும் எவ்வளவு காசு போடணும்னு நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையும் மொத்தமா ஒரு கவர்ல போட்டு நம்ம 4 பேர் பேரையும் போட்டு எழுதி கொடுத்துட்டா என்ன? அவங்க என்ன வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ வாங்கிக்கிடட்டும், எப்படி செலவழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ செலவழிச்சுக்கிடட்டும். அதத்தான் நானும் நினைச்சேன். நீங்க தானப்பா நம்ம பேர் போட்டு ஒரு பொருளா இருக்கணும்னு சொன்னீங்க. அப்படி பார்த்தா எல்லாமே இங்க இருக்கு, நம்ம புதுசா எதுவுமே வாங்கி கொடுக்க தேவை கிடையாது. பேசாம ஹனிமூன் பேக்கேஜே போட்டுடலாமா? அதான் சரியா வராதுன்னு சொன்னனே. நம்ம பிளான் படி ஒரு பேக்கேஜ் போட்டு கொடுப்போமியா, அவங்க இஷ்டப்படி ஒன்னு போட்டு கொடுக்கட்டும், 2 ஹனிமூனா போயிட்டு வரட்டுமே, என்ன இப்போ? அப்படியா சொல்றீங்க? எனக்கு என்னமோ நம்ம முதல்ல யோசிச்ச ஐடியாவே கரெக்டா வரும்னு தோணுது. எது சரியா? நம்ம எவ்வளவு செலவு பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு நம்ம 4 பேர் பேரையும் எழுதி வெண்ணிலா கையில கொடுத்துருவோம். சரி, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவளுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம், அப்போ பேசாம காசை போட்டு வெண்ணிலா கையில கொடுத்துருவோம். அவளுக்கு கொஞ்சம் யூஸா இருக்கும்ல, அவ கையிலயும் காசு இருந்தா அவளுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல. ஆனா இதுக்கா இவ்வளவு நேரம் முட்டி முட்டி யோசிச்சோம்? சரி என்ன பண்றது, நாளையும் யோசிச்சு தானே முடிவு பண்ணணும். நீங்க எப்படி என்ன சொல்றீங்க? வெண்ணிலாவுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கான்னு கேளுங்கப்பா. இல்ல என்ன, பேசாம வெண்ணிலா பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுல காசை போட்டு பாஸ்புக்கு கார்டு எல்லாத்தையும் கையில கொடுப்போம். எம்மா, டிகிரி முடிச்சிருக்கா, லைப்ரரியில வேலை பார்த்திருக்கா, ஒரு அக்கவுண்ட் கூட இல்லாம இருக்கும். இல்ல எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலா லைப்ரரியில வேலை பார்க்கும்போது சேலரிய கையில தான் வாங்கிக்கிட்டு இருந்தா. அப்படின்னா வெண்ணிலா கிட்ட இதை பத்தின டீடைல்ஸை கேட்போம். அக்கவுண்ட் இல்லைன்னு சொன்னான்னா அவகிட்ட கேஒய்சி டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கி ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஒரு அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணுவோம். அதுல நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிற காசு போட்டுட்டு அவங்க கையில பாஸ்புக் கார்டு செக் புக் எல்லாத்தையும் கொடுத்துடலாம். ஒருவேளை அக்கவுண்ட் இருந்ததுன்னா? அப்படி இருந்ததுன்னா பேசாம ஆளாளுக்கு தனித்தனியா கவர்ல காசை போட்டு கையில கொடுங்கம்மா. இதுக்கா இவ்வளவு நேரம் யோசிச்சோம்? அப்புறம் என்ன ஐடியா சொன்னாலும் கேட்டு போட்டா எப்படி? சரி சரி, அப்ப முதல்ல வெண்ணிலா கிட்ட கேட்போம், அதுபடியே செய்வோம். இவங்க கூட கூட்டு சேர்ந்தது தப்பா போச்சுடா, இந்த கார்டன் பக்கமே வந்திருக்க கூடாது. சரி இப்ப நம்ம பேசினபடியே செய்வோம். அப்ப நான் கேக்குறேன், கேட்டு ஒரு பதில சொல்லுங்கம்மா. என்ன மிஸ்டர் அரவிந்த், நான் சொன்ன டீலுக்கு ஓகேவா? ஓகே சார். எப்படியும் நான் பண்ணி தானே ஆகணும், பண்ணாம விட மாட்டேங்கல்ல. ஒரு 5 நிமிஷம் பொறுங்க. ஏன் உங்க பாஸ் வரணுமா? பாஸா? இல்ல, அவர் ஊர்ல இல்லையே. ஒருவேளை உங்க பாஸ் கிட்ட என்ன மாட்டி விட பிளான் பண்ணிருக்கீங்களோன்னு நினைச்சேன். சேச்சே,
எனக்கு பெனிஃபிட் இருக்கும்போது நான் எதுக்கு அப்படி செய்ய போறேன்? தட்ஸ் குட். சார் சார் அரவிந்த், வாட்ஸ் கோயிங் ஆன்? சார் ஒரு ப்ராப்ளம் சார். சார் இவர் மும்பைல இருந்து வந்திருக்காரு. பேரு கமல். போத் ஆஃப் யூ கம் டு மை ரூம். அரவிந்த், இதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவ. பரவாயில்ல, வருத்தப்பட்டுக்கிறேன். யூ ஃபூல், கிடைச்ச நல்ல வாய்ப்பு விட்டுட்டியே மேன். இட்ஸ் ஓகே, வாங்க எங்க பாஸ் ரூமுக்கு வாங்க. டேம் இட். சார் அவர் மும்பைல இருந்து வந்திருக்காரு சார். நம்மளோட நியூ ப்ராஜெக்ட், மும்பை யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட் இருக்குல்ல சார், அதை கரெக்ட் பண்ண சொல்றாரு. என்ன மிஸ்டர் அரவிந்த், என்னென்னமோ பேசுறீங்க? நீங்க தானே எனக்கு மெயில் அனுப்பி அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணா எனக்கு என்ன செஞ்சு கொடுப்பீங்கன்னு கேட்டீங்க. இப்ப அப்படியே மாத்தி பேசுறீங்க. சார் இல்ல சார், இவர் சொல்றது எல்லாமே போய். இவர் சொல்ற மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதோ போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், கேட்டு பாருங்க சார். தேவையில்லை அரவிந்த். ஆ? தேவையில்லை மிஸ்டர் அரவிந்த், நான் உங்களை நம்புறேன். தேங்க்யூ சார். இந்த ப்ராஜெக்ட் மூலமா நம்ம கம்பெனியை டவுன் பண்ணணுங்கிறது தான் சார் இவரோட எண்ணம். அதுக்காக தான் மும்பைல இருந்து இங்க வந்திருக்காரு. அப்படியா மிஸ்டர் கமல்? நோ. அப்புறம் எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஃப்ரம் பெங்களூர். ஓ, பெங்களூர். எதுக்காக வந்திருக்கீங்க? நீங்க தானே மிஸ்டர் வர சொன்னீங்க. நான் உங்களை எப்போ வர சொன்னா நீங்க எப்போ வந்திருக்கீங்க மிஸ்டர் கமல்? நீங்க வர சொன்னப்ப என்னால வர முடியல, நான் வந்தப்போ உங்களால ஆபீஸ்ல இருக்க முடியல. ஸோ கம்பெனி இனாகுரேஷனுக்கு இன்வைட் பண்ணா இப்படிதான் லேட்டா வருவீங்க. ஆ? உங்க தம்பியோட கம்பெனி இனாகுரேஷனுக்கு வரலைனாலும் உங்க தம்பி கல்யாணத்துக்கு கரெக்டா வந்துட்டேன்ல மிஸ்டர் கேஎஸ். எனிவே, எம்கே இன்ஃபோடெக் ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ மிஸ்டர் கமல். மாமே, அப்ப நீ வெல்கம் பண்ண மாட்டியா? நீ வா மாமே, நீ எப்போ வருவேன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ மாமே. ஆனா கேஎஸ், மதுரையே இவ்ளோ ஹாட்டா இருக்கே, உங்க ஊர் எப்படி இருக்கும்? பெங்களூர் கிளைமேட்லாம் நீ அங்க எதிர்பார்க்க கூடாது கமல். 1.5 நாள் இருக்கிறதுக்கே உயிர் போகுதப்பா. ஆனா மாமே, நீ வந்ததுல இருந்து எல்லாரையும் கலங்கடிச்சிட்ட போல. எப்ப நான் பிளைட் இறங்குனதுல இருந்து சிரிச்சுக்கிட்டே புன்னகையோட தான் வந்தேன். ஆனா எல்லாரும் என்னை அப்படி நினைச்சிட்டாங்க. ஆஹா, சிரிச்சுக்கிட்டே தான் வந்தியா? ஆமா மாமே, வேணா ரீவைண்ட் பண்ணி பாரு. என்ன ஒண்ணு போட்ட பிஜிஎம் அப்படி. அது ஒரு நல்ல சாங்கோட பிஜிஎம் தான். உனக்குன்னு பாதியிலே கட் பண்ணி அப்படி டெரர் ஆக்கிட்டாங்க. அட போங்கடா. இவனை இவங்கிட்ட மாட்டி விடுறதுக்கு நான் போன்ல ரெக்கார்டெல்லாம் பண்ணி பெரிய மாஸ்டர் பிளான்லாம் போடுறதா நினப்பு எனக்கு. ஆனாலும் இந்த கற்பனை பத்தி தெரிஞ்சும் நான் இப்படி ஒரு வேலை பார்த்தேன் பத்தியா. என்ன எதால் அடிச்சாலும் தகும். போங்கடா. அரவிந்த், சார் அரவிந்த், சார் நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா சார்? எதுக்கு சார் இந்த வேலை உங்களுக்கு? சார் நீங்களுமா சார் இப்படி? நோனோ, உங்க பாச நீங்க எந்த குறையும் சொல்லக்கூடாது. அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே உங்க மேல ஃபுல் கான்பிடென்ட் இருந்தது. அரவிந்த் நிச்சயமா தப்பு பண்ண மாட்டாருன்னு அடிச்சு சொன்னாரு உங்க பாஸ். அப்படியா சார்? தேங்க்யூ சார். அந்த நம்பிக்கை இல்லைன்னா உங்களை கம்பெனிக்கு எடுத்துருக்கவே மாட்டேன் மிஸ்டர் அரவிந்த். அப்புறமும் ஏன் சார் இப்படி? அது என்னோட வேலை தான் மிஸ்டர் அரவிந்த். ஏன் சார்? இல்ல, இப்போ எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே மும்பை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி சம்பந்தப்பட்டது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ண வேண்டியது. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இந்த கம்பெனி டவுன் ஆகுறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. சோ என்னோட ஃப்ரெண்டை நான் அலர்ட்ல வைக்க வேணாமா? அதுக்காக தான். எம்கே இன்ஃபோடெக் இனாகுரேஷனுக்கு கொஞ்சம் லேட்டா வந்த மாதிரியும் ஆச்சு, எம்கே மேரேஜுக்கு வந்த மாதிரியும் ஆச்சு, உங்களை டெஸ்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஒரே கல்லுல 3 மாங்காய். நல்லா இருக்கு சார், தேங்க்யூ. இப்போ என் மேலே சந்தேகம் எதுவும் இல்லையே? நோ நோ, யூ கேரி ஆன். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ. யூ கோ ஹெட் அரவிந்த். தேங்க்யூ சார். போங்கடா டேய், போங்கடா. அப்புறமாமே கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? ஃபேண்டாஸ்டிக். எம்கே எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான்ப்பா. ஆனா நீ அன்னைக்கு பார்த்த மாதிரியே அப்படியே இருக்கப்பா. நீ மட்டும் என்ன, ஆள் நல்லா ஸ்டைலா பிரெஞ்ச் பியர்ட்லாம் வச்சு கலக்கலா இருக்கியே. சரி, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கல்யாண சாப்பாடு போடுவியா எப்படி? வாப்பா வா, அதுக்காகத்தானே உன்னை கூட்டிட்டு போறதுக்காகத்தானே அங்க இருந்து மெனக்கெட்டு வந்திருக்கேன். இல்லாட்டி வீட்டு அட்ரஸ் கொடுத்து வாடான்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ கருப்பசாமி ஹாஸ் கம் டு ஸ்பெஷலி இன்வைட் மீயா? யா கமல், நீ அப்ப எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான்ப்பா இப்பவும் இருக்க. சரிப்பா போலாமா? கேஎஸ், இந்த அரவிந்துக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? அது ஒரு சில்லி மேட்டர், முடிஞ்சு விடு. ஓகே ஓகே. அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா, வா பார்க்கலாம். எப்போ பார்த்தது? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது. ஆமா, சரி போகலாமா? போகலாம். உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க விட்டுட்டு வந்த? ஃபேமிலி எல்லாரும் ஒன்னாதான் சென்னைக்கு பொண்ணு பாக்குறதுக்கு கிளம்பணும். பட் எனக்கு அதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. ஆனா சொன்னா கேட்க மாட்டாங்க. அதனால சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சு கடைசி நேரத்துல உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி அர்ஜென்ட்டா கிளம்பி வர்ற மாதிரி கிளம்பி இங்க வந்துட்டேன். அப்ப நீயும் இன்னமும் அப்படியே தான் இருக்க. பிறவி குணத்தை மாத்த முடியாது மாமே. அது என்னமோ உண்மைதான்.
சரி அப்போ எப்போதான் கல்யாணம் பண்ணிக்கிறதா ஐடியா? பாப்போம் மாமே, எனக்குன்னு ஒருத்தி இனிமேல பிறந்து வரப்போறா. எங்கேயாவது பிறந்திருப்பா. எனக்குன்னு என்ன பாக்குறதுக்குன்னு கிளம்பி வந்துகிட்டே இருப்பா. கண்ணு கண்ணு சாரு கிளம்பிட்டியா? போருங்க போருங்க, ஒரு நிமிஷம் போருங்க. இதோ வந்துட்டேனா தோ. ஏனாத்தா சும்மா கிடந்து அலறிக்கிட்டே இருக்கிற? ஏன் கண்ணு ஊருக்கு போறதுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா? ஆச்சாத்தா, அப்பவே ஆச்சு. உன்ற அம்மா எங்க? தொடக்காலையில ஜலதாரி கழுவி விட்டுட்டு இருக்குது. இவளுக்கு ஜலதாரி கழுவி விடுறதுக்கு ஒரு நேரம் காலமே கிடையாது. விளக்கு வச்ச நேரமா கழுவுறது? யானங்கள்லாம் நிறைய கிடந்துச்சா, அத்தனை விளக்கி கழுவி கவுத்தி போட்டு இப்பதான் கழுவி விட்டுக்கிட்டு இருக்குதாத்தா. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க, லைன்ல தான் இருக்கிறானுங்க. நான் என்னத்தைங்க சொல்றது? நீங்க தானுங்க அத்தா சொல்லணும். நான் சொல்றது எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டேனுங்க. என்ற பேத்தி எம்பிஏ படிச்சிருக்கிறா. எங்கன்னு அதானே? ஆமா தோ. எம்பிஏ படிச்சிருக்கிறா. அதுக்கு ஏத்த மாதிரி பையனும் படிச்சிருக்கணும். சரிங்கோ. பொறவு வசதி தோட்டம் துறவு எதுலையும் எங்களுக்கு துளியும் குறைஞ்சிருக்க கூடாதுங்க. சரிங்கோ. முக்கியமா என்ற பேத்திக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க. பையனுக்கும் அதே மாதிரி தோஷம் இருக்கணுமுங்க. அதுதானுங்க அத்தா முதல் கண்டிஷனே. அப்புறம் எங்க நங்கையார் மகனுக்கு ஒரு புள்ளைய பார்த்து கட்டி வச்சிங்களோ? ஆமாங்க அத்தா, அதுக்கு என்ன இப்போ? அந்த புள்ள வீட்லயே ஒரு பையன் இருக்கிறத கேள்விப்பட்டனுங்க. ஆத்தாளுக்கு எல்லா சமாச்சாரமும் தெரிஞ்சிருக்குதுங்கோ. பொறவும் தரகன்னு நான் ஒருத்தன் இருக்கு. சரி சரிங்க, நான் சொன்ன கண்டிஷன்ல ஒரு பையனை பாருங்க. சரிங்க அத்தா, பாத்துட்டு பொறவாட வந்து உங்களை பாக்குறனுங்க. வரும்போது ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நாங்க ஊர்ல இருக்கமோ என்னமோ. ஏனாத்தா, எங்கேயோ பயணம் கிளம்பியாச்சாட்டம் இருக்குது. ஆமா, தெக்கால பயணம். தெக்காலைனா? தெக்காலைனா தெக்கால தான், என்ற சின்ன மகன் வீட்டுக்கு. அத்தா எப்ப கிளம்புறீங்க அத்தா? வெடியால? சரி சரிங்க, நாங்க வரம்பரைக்கு போயிட்டு வரதுக்குள்ள நான் சொன்ன கண்டிஷனோட பையனை பார்த்து வைங்க. சரிங்க அத்தோ. சரி வைக்கிறேன் கண்ணு. ஏன் கண்ணு ரெடி ஆயாச்சா? ஆத்து ஏனாத்தா, செவ்வாய் தோஷம் இருக்கிற பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற பையனை தான் முடிக்கணுமா? ஆமா. அப்படி இல்லைன்னா பரவ என்ன ஆகும்? நாளும் கிழமையுமா அப்படியெல்லாம் பேசக்கூடாது. போ, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா என்ன? வச்சுட்டேனாத்தா, எத்தனை தடவை தான் கேட்ப? வெடியால கிளம்பணுமா வேணாமா? ஏனாத்தா, உன்ட சின்ன மருமகளுக்கும் உனக்கும் ஆகவே ஆகாது. அப்புறம் அவங்க வீட்டு கண்ணாலத்துக்கு போகணும்னு ஏன் ஒரே படியா நிக்கிற? கண்ணாலத்துக்கு நீ பாரு போறாங்கன்னு உன்ற சின்ன ஆத்தாளுக்கு அவளோட தம்பிக்காரன் ஒரு ஊடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறானாமா. அந்த ஊடு எப்படி இருக்குன்னு பாக்கணுமா வேணாமா? அதுக்குதான் இப்ப போறது. உனக்கு ஏனாத்தா அந்த வேலை? பொறவு என்ற மகன் இங்க கட்டின வீட போகித்து கூட்டு போட்டு அங்க போய் இருக்கிறாள்ல, அந்த வீடு எப்படிதான் இருக்குதுன்னு பாக்கணுமா வேணாமா? அதுக்குன்னு நானும் வரணுமா? ஏங்க எல்லாரும் தானே போறோம், உன்னை மட்டும் விட்டு போட்டா போக முடியும்? அந்த ஊரு எப்படி இருக்குமோ என்னமோ ஏதோ. அட போயிட்டு 2 நாள்ல திரும்பிடுவோம். போ, போயெல்லாம் எடுத்து வை போ. பேருதான் கருப்பாயி, பாக்குறதுக்கு ஆளுமும் அப்படிதான் இருப்பாளுங்க. ஆனா என்ற மகனோட கலருக்கு கொஞ்சமும் ஈடாக மாட்டாளுங்க. அவளோட பிறந்தவன் எப்படி இருப்பான்? அவளோட பிறந்தவனுக்கு ஏகத்துக்கும் பாசமாட்டம் இருக்குது அக்கா மேல. இல்லாட்டி இத்தாச்சூடு வீடு கட்டி கொடுப்பானா? ஒரு நோம்பி நோக்காடுன்னு என்னத்துக்கும் வாரதும் கிடையாது போறதும் கிடையாது. இப்ப கண்ணாலத்துக்கு மட்டும் எதுக்கு பத்திரிக்கை வைக்கணும்? போவோம், போய்தான் பாப்போம்.